வணக்கம். இது உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது மத்திய கிழக்கில் ஒரு ஆதிக்க போட்டி. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளும் ஈரான். மத்திய கிழக்கு நாடுகள் என்று நாம் குறிப்பிடுவது ஈரான் முதல் எகிப்து வரை பரவியிருக்கும் 17 நாடுகளை உள்ளடக்கிய மேற்கு ஆசிய பகுதியைத்தான். இங்கிருந்துதான் உலகிற்கு தேவையான 27% கச்சா எண்ணெய் உற்பத்தியாகிறது. எண்ணெய் வளமிக்க இந்த பகுதியில் இதுவரை அமெரிக்காவின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. மத்திய கிழக்கின் அரசாங்கங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அதன் மூலம் உலகின் கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயம் செய்வது, தங்களுக்கு எதிராக செயல்பட நினைக்கும் அரசுகளை கவிழ்ப்பது அல்லது அந்த அரசுகளுக்கு எதிராக கிளர்ச்சி இயக்கங்களை உருவாக்கி அவர்களை பணிய வைப்பது என்று மத்திய கிழக்கின் முழு அரசியலையும் அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. 2010க்கு பிறகான அரசியல் சூழ்நிலையில் ஈரான், சீனா மற்றும் ரஷ்யாவின் தலையீடுகளுக்கு பிறகு அந்த மேலாதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து வந்தது. அமெரிக்காவின் இந்த சரிவின் துவக்கமாக சிரியாவில் அமெரிக்க எதிர்ப்பாளரான பஷார் அல் அசாத்தின் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி நேட்டோ அமைப்பின் மூலம் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி உள்நாட்டு போரை அமெரிக்கா நடத்தியது. ஆனால் எதிர்பாராத விதமாக பஷார் அல் அசாத்திற்கு ஆதரவாக தீவிரவாத எதிர்ப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் களமிறங்கிய ரஷ்ய படைகள் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கியதால் இந்த திட்டம் தோல்வியடைந்தது. ஏமனில் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் எதிர்ப்பாளர்களான கவுத்திகள் ஆட்சியை பிடித்தனர். அவர்களை ஒடுக்குவதற்கு சவுதி அரேபியா மற்றும் அதன் கூட்டணி படைகள் நடத்திய தாக்குதல்களை ஈரானின் உதவியுடன் வெற்றிகரமாக முறியடித்தனர். தங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொண்டனர். ஈராக்கில் ISIS தீவிரவாதிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புரட்சி படைகள் ஈரான் இராணுவத்தின் பயிற்சி மற்றும் ஆயுத உதவிகளுடன் வலிமையான ஈரான் ஆதரவு படைகளாக உருவாகியிருக்கின்றன. லெபனானின் தீவிர அமெரிக்க எதிர்ப்பாளர்களான ஹிஸ்புல்லாக்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அரசில் பொறுப்பு வகிப்பதுடன் லெபனானின் தெற்கு பகுதிக்கு பாதுகாப்பு படைகளாகவும் செயல்படுகின்றன. ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத வலிமையை ஈரான் மற்றும் சிரியா நாடுகள் அதிகரித்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க எதிர்ப்பாளர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கும் அடியாளான இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் 7 பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இருந்து செயல்படும் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுத துவங்கியிருக்கிறது. நவீன ஆயுதங்கள், மேம்பட்ட தொழில்நுட்ப உதவிகளுடன் 2-3 தினங்களில் ஹமாஸை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்று கூறி இஸ்ரேலின் காசா மீதான தாக்குதல்கள் துவங்கின. இந்த தாக்குதல்கள் 100 நாட்களை கடந்தும் அதன் இலக்கை அடையவில்லை. ஹமாஸ் அமைப்பினர் தினம்தோறும் வெளியிடும் யுத்த வீடியோக்கள் மத்திய கிழக்கின் மிக வலிமையான இராணுவம் என்ற இஸ்ரேலின் பிம்பத்தை உடைத்து எறிய துவங்கியிருக்கின்றன. அதே சமயத்தில் போர் நெறிமுறைகளை மீறி இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு குறிப்பாக குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் குடியிருக்கும் கட்டிடங்கள் மீது குண்டு போடுவது, பள்ளிகள், மருத்துவமனைகள், செய்தி நிறுவனங்கள் போன்றவற்றை தகர்ப்பது, தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவது போன்றவற்றிற்கு எதிராக உலகெங்கிலும் இருந்து கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நடவடிக்கைகள் பெரும்பாலான உலக நாடுகள் நிராகரித்துவிட்டன. இஸ்ரேலின் இதுபோன்ற போர் குற்றங்களுக்கான ஆதாரங்களை திரட்டி தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இன அழிப்பு வழக்கை தொடுத்துள்ளது. துருக்கி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் தென்னாப்பிரிக்காவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பொதுவாக இதுபோன்ற சமயங்களில் அமெரிக்கா தலையிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆனால் இந்த முறை அது நடக்கவில்லை. தென்னாப்பிரிக்கா உறுதியாக நின்றதுடன் தனது வாதங்களை நீதிமன்றத்தில் வலுவாக முன்வைத்திருக்கிறது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக
இஸ்ரேலின் வடக்கு பகுதியை ஹிஸ்புல்லாக்களும் தெற்கில் இருந்து ஏமனின் கவுத்திகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தற்காலிக சமாதானத்தை ஏற்படுத்த முயன்ற அமெரிக்காவின் முயற்சியை ஹிஸ்புல்லாக்களும் கவுத்திகளும் நிராகரித்துவிட்டனர். மேலும் இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேலை நோக்கி பயணிக்கும் எல்லா சரக்கு கப்பல்களையும் செங்கடல் பகுதியில் பயணிக்க கவுத்திகள் தடை விதித்தனர். தடையை மீறும் கப்பல்களை கைப்பற்றியும் தாக்குதல் நடத்தியும் வருகின்றனர். இதனால் பெரும் பொருளாதார இழப்பை இஸ்ரேல் சந்தித்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகள் கார்டியன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்ற நடவடிக்கையை செங்கடல் பகுதியில் துவங்கினர். இந்த நடவடிக்கையால் எந்த பலனும் ஏற்படவில்லை. எனவே கவுத்திகளின் படைத்தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தின. 70க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கிய பிறகும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேலை நோக்கி செல்லும் சரக்கு கப்பல்கள் மீதான கவுத்திகளின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. கவுத்திகளுக்கு சிரியாவும் ஈரானும் தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஈரானின் மீதான பொருளாதார தடைகளை காரணம் காட்டி ஹைட்டி தீவுக்கு அருகே சென்று கொண்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான சூயஸ் ராஜன் என்ற எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியது. அதில் இருந்த கச்சா எண்ணெயை சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்தது. சமயம் பார்த்து காத்திருந்த ஈரான் சென்ற வாரம் ஓமன் அருகில் சென்று கொண்டிருந்த அந்த கப்பலை கமாண்டோக்களை அனுப்பி கைப்பற்றியிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்காவின் வல்லாதிக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது குறைந்து வருவதால் ஈரான் மிகவும் தைரியமாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஈரானிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு ஏமனுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சிறிய கப்பலை வெடிவைத்து தகர்க்க அமெரிக்க கடற்படை கமாண்டோக்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி தோல்வியடைந்ததுடன் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 2 கமாண்டோக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் ஏமன் மீதான அமெரிக்க இங்கிலாந்து தாக்குதல் ஆகியவற்றை கண்டித்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஈராக்கிய துணை இராணுவ குழுக்கள் அமெரிக்க படை மீது தாக்குதல்கள் நடத்த துவங்கியிருக்கின்றனர். ஈராக் அரசும் அமெரிக்க படைகள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். ஓமன் நாடு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி படைகள் தங்கள் எல்லைகளை பயன்படுத்தி ஏமன் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றனர். மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நாடாக அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி வரும் வேளையில் அமெரிக்க ஆயுதங்களை முழுவதுமாக நம்பியிருக்கும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் மட்டுமே இன்னும் அமைதி காக்கின்றன. இறுதியாக ஈரான் தனது நாட்டில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பான தீவிரவாத குழுக்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. சிரியாவின் இத்லிப் நகரில் செயல்பட்டு வந்த ISIS படைத்தளத்தின் மீதும் குர்திஸ்தானின் எர்பில் நகரில் செயல்பட்டு வந்த இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் அமைப்பின் தலைமை கட்டிடத்தின் மீதும் இஸ்ரேல் நாட்டிற்கு எண்ணெய் ஏற்றுமதியை ஏற்பாடு செய்யும் பெஸ்ரா டிசாயி என்ற குர்திஸ் தொழிலதிபர் வீட்டின் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக திரைமறைவில் கூட செயல்பட மறுத்த மத்திய கிழக்கு நாடுகள் இப்போது நேரடியாகவே அமெரிக்காவை எதிர்த்து செயல்படுகின்றன. அமெரிக்காவின் ஆதிக்கம் மத்திய கிழக்கில் சரிய துவங்கியிருக்கிறது. ஈரானின் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில்.